உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் பெயர்ச்சி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி மேசராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக மேஷராசி அன்பர்களே, சொல்லணுமா, உங்களுடைய வீட்டிற்கு அதிபதி அங்காரகன் செவ்வாய், அவருக்கு ரொம்ப நண்பராகப்பட்டவர் தான் குரு பகவான், பாக்யாதிபதி. ஒருத்தருக்கு பாக்யாதிபதி குரு பகவானா அமர்ந்து அவர் உங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்து நிற்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் யோகம் சொல்லலாம், அதிர்ஷ்டம் சொல்லலாம். ஏன்னா பாக்யம்ன்ற வார்த்தைக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மனிதனுக்கு பாக்கியம்னா தான் பெற்ற பிள்ளைகளிலிருந்து, கட்டின மனைவியிலிருந்து, பெற்ற தாய் தந்தை, கூட பிறந்த பிறப்புகள் வரைக்குமே, ஏன் இருக்கிற வீடிலிருந்து, அமையக்கூடிய சொத்து சுகத்திலிருந்து ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்ந்தால் அவன் பாக்கியசாலின்னு சொல்லுவோம். அப்போது இவ்வளவும் நிறைஞ்சது தான் இந்த பாக்கியம், பேர் புகழில் இருந்து. அப்போது அந்தஸ்து மரியாதையிலிருந்து ஒரு மனிதன் பெரிய இலக்கை நோக்கி அடையணும், வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணும் இருக்கணும்னா அந்த குரு பகவானது பலம் அவங்களுக்கு வேணும். இதில் அதிர்ஷ்டசாலி யாருன்னு கேட்டிங்கன்னா மேஷராசி அன்பர்கள். காரணம், அவர்கள் காலபுருஷனுக்கு முதல் வீடு மேஷராசி. அந்த மேஷராசி மட்டுமல்ல, அதில் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு. அந்த குரு பகவானது வீடு ஆகப்பட்ட அந்த தனுசு ராசி தான் உங்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய இந்த அமைப்பு. அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட அந்த 2ஆம் வீடு, அந்த 2ஆம் வீடு ஒருத்தருடைய குடும்பம், அவங்களுடைய வாக்கு வன்மை, முற்பகுதி கல்வியிலிருந்து பேசக்கூடிய பேச்சு வரைக்கும் அந்த 2ஆம் இடம் முழுமையான பலம் கொண்ட இடம். சிலருக்கு இந்த அமைப்பு பலமாக இருந்தால் அவங்களுடைய கண்கள் முதல் கொண்டும், அவங்களுடைய பேச்சு முதல் கொண்டும், அவங்களது வாழ்க்கையில் தனம், செல்வம், செல்வாக்கு சார்ந்தும், குடும்ப விருத்தியில் இருந்து எல்லாமே அற்புத மேன்மைகளை அடையலாம். அப்பேற்பட்ட இடத்தில் பாக்யாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் அமையக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம். அப்போ அப்பேற்பட்ட அமைப்பு கிடைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, கடந்த காலகட்டங்களில் ஜென்ம குரு, இனம் புரியாத பயம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசியிலேயே இருந்த அந்த குரு பகவான் இனம் புரியாத பயத்தை உண்டாக்கியிருப்பார், பதட்டத்தை உண்டாக்கியிருப்பார். அது மட்டுமல்ல, பலவிதமான குழப்பங்கள், படுத்தா தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள், எது எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் ஆகக்கூடிய நிலை. தன் முயற்சிகள் ஏதோ ஒன்று நம்மளையும் தாண்டி நாம் என்ன கஷ்டப்பட்டு அதை செய்ய போனாலும் அது தடையாகக்கூடிய ஒரு நிலை கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அது மட்டுமல்ல, மேஷராசி என்பர்கள்னா உழைப்பாளிகள், திறமைசாலிகள், பாட்டாளிகள், தன் வாழ்க்கையில் எதுலேயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, தன் மனசில் எங்கே என்ன தோணுதோ அங்கே வெளிப்படையாக பேசக்கூடிய அருமையான குணம் படைத்தவங்க. சில நேரங்களில் அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அந்த நேர்மையே உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் மாறி இருக்கு கடந்த காலகட்டங்களில். அது மட்டுமல்ல, உழைப்பாளிகள்னு சொன்னேன், நீங்கள் உழைச்சிங்க, பாடுபட்டீங்க, ரிஸ்க் எடுத்தீங்க, பட்ட பாடுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன் கடந்த காலகட்டங்களில். ஏன்னா ரொம்ப காலமாகவே உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய வருமான மேன்மைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு பல இலக்குகளை கடக்கணும், நாம் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டிய நிற்கணும்னு நினச்சி
உயரக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுத்து முயற்சிகளை நோக்கி வந்த உங்களுக்கு கஷ்டப்படுறது தான் இங்கே தெரியுது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதும் தெரியுது. ஆனால் எங்கேயுமே மிச்சம் வைக்க முடியல. எதுலேயுமே ஒத்தரவும் மிச்சம் வச்சு உங்களுடைய குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யலாம்னா முடியலை. காரணம், இன்னைக்கு மனைவி மக்கள் அவங்களுக்காக வாழ்கிறீங்க, அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி மனசார 2 நாள் நிம்மதி எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு நினச்சா கூட அதுக்கு ஒரு நேரம் அமையலை. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியல. அவங்களுடைய தேவைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பணத்தை ரெடி பண்ணியாவது கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா அந்த நேரத்தில் தேவையில்லாத ப்ரெஷரும் டென்ஷனும் குழப்பமும் வெவ்வேறு வேலைகளினுடைய நெருக்கடிகளும் உங்களை எதையும் செய்ய விடாத நிலைக்கு ஆளாகி இருக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, மேஷராசி என்பவர்கள் வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டவங்க, தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஒரு இடத்துல 10 ரூபா பணம் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்குண்டான இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அந்த வாங்கிய கடனோ அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, தன்மானத்துக்கு மிஞ்சியது வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி கடந்த காலகட்டங்களில் பார்த்து எங்கெங்கே வாங்கணுமோ, எந்த அளவுக்கு ஒரு வரவு செலவை மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ பண்ண உங்களுக்கு 10 முறை சரியாக கொடுத்த உங்களுக்கு ஒரு முறை கரெக்டாக கொடுக்க முடியாத நிலை உருவாகும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான மன வலி வேதனை ஆக செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலை. மற்றவங்க செய்த தவறுகளுக்கு மற்றவங்களுக்காக வாங்கி கொடுத்துட்டு நீங்க வட்டி வாங்கி கட்டக்கூடிய நிலை. ஆக மொத்தத்தில் இந்த நிலைகள் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் பலவிதமான இலக்குகளையும் உங்க முயற்சிகளால உங்க உழைப்பெல்லாத்தையும் அதிலேயே எடுத்து போட்டு பெரிய இலக்குகளை உண்டாக்கணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டீங்க, உழைச்சிங்க, பாடுபட்டீங்க. ஆனா இந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பெரிய லெவலில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு அந்த தொழிலை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பல பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த தொழிலை விட்டு வெளியில் வர முடியாமலையும் அதை மீண்டும் கண்டினியூ பண்ணணும்னா இன்னும் பணம் தேவையே, நம்மளுடைய தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஊதியமும் அவங்களுக்கு உண்டான சம்பளமும் கரெக்டாக கொடுக்க முடியாத நிலை உருவாயிடும்ன்ற பயம், பதட்டம், குழப்பம் ஆக இது எங்கே போய் நிற்குதுன்னே தெரியல என்ற அளவு பயம். இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் இருந்த ஜென்ம குருவும், குறிப்பாக சொல்லணும்னா ஜென்ம ராகுவும் அதே இடத்துல தான் உங்களுக்கு இருந்தது. இந்த ராகுவாலையும் குரு பகவானாலையும் பலவித இன்னல்களை சந்திச்சிங்க. இவர்கள் 2 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்ததுனால மாய பிம்பங்களுக்கு கட்டுப்பட்டு சில இந்த இடத்துல இந்த பணம் கொடுத்தா உங்களுக்கு ஒத்தையாக கொடுத்தீங்கன்னா டபுளாக வரும், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும், இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான மேன்மைகள் கிடைக்கும் அப்படின்ட்டு பல பேர் வாழ்க்கையில் நம்பி ஏமாந்தவங்க பல பேர். இன்னுமே குறிப்பாக சொல்லணும்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்துமே பங்குச்சந்தை வரைக்குமே ஆன்லைன் ரீதியில் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் போட்ட பணம் ஃபஸ்ட்டு வர மாதிரி தெரிஞ்சு மொத்தமாக இழந்துட்டு இன்னைக்கு என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய நிலை. உங்களுடைய மதிப்பு மரியாதை எங்கே இழந்துருவீங்களோ, இத்தனை காலமாக கட்டி காத்த கௌரவம் இழந்துருவீங்களோன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புத வரம் இந்த குரு பகவானது பெயர்ச்சி. இந்த காலகட்டங்களில் நீங்க சரியா இறங்கி உங்களுடைய முயற்சிகளை செய்தால் 100% உங்களுடைய சொந்தம், பந்தம், ஊற்றார், உறவினர் நீங்க வளரும் போது உங்களை பார்த்து போட்டி போட்டு பொறாமையா நினைச்சவங்க இன்னைக்கு நீங்க வீழ்ந்து கீழே விடக்கூடிய நிலை உருவாகும் பொழுது உங்களைய தவறான விமர்சனங்களுக்கு ஆளாக்கி உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தன்னம்பிக்கையும் உடைச்சு சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு பலவிதமான அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு மாபெரும் ராஜயோகத்தை உண்டாக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதியாக தனஸ்தானத்தில் நின்று குடும்ப விருதியில் இருந்து, குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய தனம் செல்வாக்கு ரீதியில் இருந்து, குறிப்பாக சொல்லணும்னா தங்க நகைகள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவோ சம்பாரிச்சிங்க, உங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பணம் உங்களுக்கு வந்து போயிருக்கும். ஆனால் உங்களுக்குண்டு ஒரு நகை ஆபரணங்கள் எதையாவது மனைவி மக்களுக்கு சார்ந்த விஷயங்கள் அமைச்சு பண்ணணும் செய்யணும், இல்லை வாங்கின நகையை வாங்கியாவது கழுத்தில் போடலாம்,
கையில் போடலாம்னு நினச்சா அதற்குண்டான வாய்ப்புகள் இது வரைக்கும் நான் வட்டியை தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், தங்கம் விலை ஏறிச்சோ இல்லையோ, நான் கட்டின வட்டியை கணக்கு போட்டால் அந்த தங்கமே இன்னும் சேர்த்து வாங்கியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சில மன உளைச்சலுக்கு ஆளாகி இத்தனை வருஷம் தேவைகளுக்குண்டான வாழ்க்கை, நிம்மதிக்குண்டான வாழ்க்கை, சந்தோஷத்திற்குண்டான வாழ்க்கையை அடைய முடியலையேன்ற வேதனையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு 100% அது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கும் அந்த இலக்கை அடையக்கூடிய அற்புத வாய்ப்புகளா இந்த குரு பெயர்ச்சி இந்த 2024வது வருடத்தில் ஆகக்கூடிய இந்த மே மாதம் 1ஆம் தேதியில் ஆகக்கூடிய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு கிடைச்ச வரம். குரு பார்வை கோடி நன்மைகள் தரும். அவரது பார்வை விழக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய சத்துருஸ்தானத்தில் விழுது. சத்துருஸ்தானத்தில் விழுந்தால் தொழில் ரீதியில ஆரம்பிச்சு பலவித எதிர்ப்பு போட்டி பொறாமைகளால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பலவித சிக்கலுக்கு ஆளாகி வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைக்கு ஆளான உங்களுக்கு இப்போ அந்த சத்துருஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பார்வையால் எதிரிகள் விலகி உங்களது கடன் சுமைகள் நீங்கி, ஏன் பல பேர் உடல் ஆரோக்கிய ரீதியில் பல இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க, ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளும் நீங்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களது இலக்க பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ராஜயோக அமைப்பா இந்த குரு பார்வை சத்துருஸ்தானத்தில் விழுந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உடைச்சு சுக்குநூறாக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக இருக்கும். பல பேர் வாழ்க்கையில் நாம் இதுக்கு மேலே மதிப்பு மரியாதை இழந்து வாழ்கிறத விட தற்கொலை பண்ணிக்கலாமான்ற அளவுக்கெல்லாம் பல யோசனைகள் வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய நிலை கிடையாது, வாய்ப்பே இல்லை. வாழ்க்கையில் ஒன்று தான், நீங்கள் வாழ்ந்து சாதிக்கக்கூடிய காலம் இந்த காலம். கடந்த காலகட்டங்களில் நடந்த மன உளைச்சலும் பாதிப்புகளும் பலவிதமான சிக்கல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம், பாக்கியம் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் கஷ்டத்தை சந்திக்கும் பொழுதுதான் அவரை சுற்றி இருக்கக்கூடிய நல்லது எது கெட்டது எது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நம்மளை பாதிக்கப்பட வைப்பாங்க, யார் நம்மளை சிக்கலில் சிக்க வைப்பாங்க, ஏன் நாம் பாதிக்கப்பட்டு நிற்கிற நேரத்தில் யார் கை கொடுப்பாங்க, யார் விலகி போவாங்க அப்படின்ற எல்லா வித கஷ்டங்களையும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போது நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பக்கம் எல்லாரும் நிற்பாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும்போது மற்றவங்களுக்காக பார்த்து ஒவ்வொன்றையும் செஞ்சீங்க. பல பேர் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட நின்ன தருணத்தில் இறங்கி நானாச்சுன்னு இறங்கி அவங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சரி செய்து இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் நல்ல உயர்தரமான மேன்மையில் இருக்கக்கூடிய நிலைக்கு காரணம் நீங்களாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட நிற்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு அவங்க யாருமே உங்களுக்கு உதவலை. அந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க. ஆக மொத்தத்தில் வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். ஆக இது சாதிக்க வேண்டிய தருணமாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையினுடைய பெரிய இலக்குகள் அடையிறதுக்கு உண்டான முதல் படி, முற்றிலும் பெரிய இலக்குகளை உண்டாக்கும். ஆக அது மட்டுமல்ல, மேஷராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் நடந்த பலவிதமான சிக்கல்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள், தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஒருபுறம் இருந்தாலும், திருமணமாகி மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் இருந்தும் கடைசியில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு 3வது நபர்களால் வந்த பாதிப்புகளால் குடும்பமே இன்னைக்கு சிதறி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாகி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுமோன்ற ஒரு பயம், இனம் புரியாத பதட்டம், இனம் புரியாத குழப்பம், இங்கே எதை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு மேஷராசி அன்பர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில் கணவர் சார்ந்த அமைப்புகளை எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து வாழ்ந்தீங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் பாதிப்புகள், உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்களால் வாழ்வதா இல்லை வீழ்வதான் தெரியலையேன்ற மன உளைச்சலையும் கடந்து தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்து காட்டணுன்ற லட்சியத்தில் போராடி உங்கள் சுய முயற்சியில் இன்னைக்கு குடும்பத்தை கரை சேர்க்கணுன்ற ஒரு பலமான முயற்சியில் இறங்கி
எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு 100% வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெண்களுக்கு உண்டான ஒரு பலமான ஒரு அமைப்பு. முயற்சிகள் செய்யுங்க. குறிப்பாக ஒரு நல்ல துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக அவங்க மருத்துவத்துறை சார்ந்து ஆய்வாளராக இருந்தால் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி பெரிய லெவலில் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு ஒரு அற்புத மேன்மைகள் இருக்கும். பல துறைகளில் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தான் ஒரு ரோல் மாடலாக நின்று மற்றவங்களுக்கு எதிரில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளிவிளக்கா ஜொலிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும். ஆக உங்கள் முயற்சிகளை எக்காரணத்தை கொண்டு கைவிடாதீங்க, பலப்படுத்துங்க. கடந்த காலகட்டங்களில் பல இன்னல்களை சந்திச்சதை நினச்சி மீண்டும் நாம் எடுக்கிற முயற்சிகள் தோல்விகள் அடைஞ்சிருமோன்ற ஒரு பதட்டமோ பயமோ உங்களுக்கு வேண்டாம். ஆக மொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகளை முழுமையாக 100% நீங்கள் இறங்கி செயல்படுத்துறீங்கன்னா பெரிய லெவலில் வெற்றிகளை சந்திப்பீங்க. அதே போல் பிரியக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கிடுவீங்க. இன்னும் பல பேருடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் இன்னைக்கு நான் உழைக்கிற பாடுபடுறேன், எனக்கு உண்டான வளர்ச்சி முன்னேற்றங்கள் இல்லை, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வீடு அமைக்க முடியல, ஒரு பூமி வாங்க முடியல, தன் தேவைகளை பூர்த்தி பண்ண முடியலன்ற அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் வீடு கட்டுவீங்க, பூமி வாங்குவீங்க, ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க. குறிப்பாக மேஷராசி அன்பர்கள் தனது வாழ்க்கையில் திருமண மகிமைகளுக்காக முயற்சிகள் எடுத்து எல்லா தகுதி தரம் இருந்துமே அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் தடப்பட்டு திருமணம் வரைக்கும் போய் அந்த திருமணம் தடப்பட்டு நின்று போச்சுங்க. இந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்று போச்சு. என்னன்னே தெரியல, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, மன உளைச்சலாக இருக்குது, ரொம்ப அவமானமாக இருக்குது, மீண்டும் முயற்சி எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது, அப்படி மீண்டும் ஒன்று நடந்தால் அப்புறம் எனக்கு இந்த ஆசையே போயிடுன்ற அளவுக்கு பலவிதமான மன உளைச்சல். கண்டிப்பாக இப்போ முயற்சி பண்ணுங்க. இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப விருத்தி கிடைக்கும், திருமண வாய்ப்பு அமையும். அவரது பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துல விழும் பொழுது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் நீங்கிடும். அவரது பார்வை 8ஆம் இடத்துல விழும் பொழுது வறுமை நீங்கும், கஷ்டம் நீங்கும், இதுவரைக்கும் இருந்த வேதனைகள் நீங்கும். அது மட்டும் கிடையாது, திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அந்த அதிர்ஷ்டங்கள் உங்கள் தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம், இல்லை நல்ல வாழ்க்கை அமைப்பு வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை இதுவரைக்கும் நான் அட்வான்ஸ் கொடுத்து நான் அந்த பூமியை கிரைம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது கிரைம் பண்ணவே முடியல, சில டாக்குமெண்ட் பிரச்சனை நினைக்கிறவங்களுக்கு அது சடனாக கிளிக் ஆகி அது ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கும்போது 1 மடங்காக இருந்த அதனுடைய வேல்யூ இன்னைக்கு 3 மடங்கு ஏறலாம். இந்த மாதிரியான சில அதிர்ஷ்டங்கள் கைகூடும். இன்னும் சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் எப்படி வேணாலும் கிடைக்கும். அது அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணம் பண்ணுறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் அமைய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் அந்த ஊதியத்துக்கேற்ற வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் பாதிக்கப்பட்டு நிற்கிறவங்களுக்கு 10ஆம் இடத்தில் விழக்கூடிய குரு பார்வையால் நீங்கள் அந்த பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் கர்மஸ்தான ரீதியில் இருந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் ரீதியிலையும் வேலையில் பலவிதமான சிக்கலை நான் அனுபவிச்சுட்டேன். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருந்தவங்க பாதிப்புகளை சந்தித்து இன்றைக்கி எப்படி மீண்டு வரதுன்னு தெரியல, என்னுடைய இங்கே வேலை செய்கிறதா இந்த வேலையை விட்டு வெளியிலேயே போயிடுறதான்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட மன உளைச்சலிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ப்ரமோஷன் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஐடி துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சரி, குறிப்பாக சினிஃபீல்டு அதாவது கலைத்துறையில் பெரிய லெவலில் இந்த முறை ரொம்ப பலன் அடைய போகிறீங்க. ஏன்னா அவர் இருக்கிறது சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருந்து தான் சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 கிரக நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் தான் அவர் கடந்து போகிறார் இந்த வருடம். அப்பேற்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு நண்பர்களாகப்பட்டவர் அவர்கள். அப்பேற்பட்ட நிலையில் அவர் கடக்கக்கூடிய இந்த தருணம் மாபெரும் ராஜயோகம், பிரபல யோகம்னா பெரிய லெவலில் எல்லாரும் போற்றி புகழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை உண்டாகலாம். அதனால் உங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க. அரசியல் துறையில் உங்களுக்கு தனி முத்திரையை பதிக்க போகிறீங்க, பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. திடீர் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்தரமான மேன்மையை உண்டாக்க போகுது. காரணம், இன்னொரு புறம்
11ஆம் வீட்டில் சனி பகவானும் பலமான நிலையில் இருக்கார். இதை விட வேற என்ன வேணும்? சனி பகவான் அங்க பலமான இடம், 10ஆம் இடத்திற்கு அதிபதி 11இல் 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால நீங்க உழைப்பாளிகளா மாற போறீங்க. உழைப்புன்ட்டு பலவிதமான இலக்குகளை உண்டாக்கி பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அற்புத மேன்மைகளை உண்டாக்குறீங்க. இதுல புத்திர பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே நினைக்கிறவங்க, புத்திரகாரகனாகப்பட்டவர் குரு பகவான் அவரது மேன்மைகளால புத்திரபாகியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் பல கோயிலுக்கு போய் கும்பிடாத தெய்வம் இல்லை, கும்பிட்டீங்க, போகாத கோயில் இல்லை, ஏன் மருத்துவத்துறை சார்ந்த முயற்சிகள் கூட எடுத்தீங்க, எதுவுமே பலன் அளிக்கலையேன்ற நினைச்ச உங்களுக்கு அந்த பலன் இப்போ கிடைக்க போகுது. பல சுபகாரியங்களுக்கு போனால் கூட ஏன் இன்னும் உங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கலையான்றது கேட்டுருவாங்களோன்ற ஒரு மன வருத்தம், அதனால் சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி நின்னதும் உண்டு. அதனால் அது எல்லாத்துக்கும் சேர்த்து பிரகாசமாக உங்கள் வாழ்க்கையை ஜொலிக்கக்கூடிய அற்புத மேன்மைகளோட இந்த தருணம் உங்களுக்கு கிடைக்குது. வெளிநாடு போகிறவங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி தான் குரு பகவான். அவர் தனஸ்தானத்தில் நின்று அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான கடந்த காலகட்டங்களில் நடந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய அற்புத மேன்மைகளும் இந்த தருணத்தில் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரம், பெற்ற பிள்ளைகளுக்கு உண்டான சில பாதிப்புகளும், திருமண ரீதியில் சந்தித்த சில பிரச்சனைகளும், தொழில் சார்ந்த சில சிக்கல்களையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இனம் புரியாத, குறிப்பாக சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், சிலருக்கு நரம்பு சார்ந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும். இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆக மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு தங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமா இந்த தருணம் உங்களுக்கு அமையும். ஆக மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இந்த பெயர்ச்சி, இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியில் பயணிக்க போகிறார். இந்த பெயர்ச்சினால் என்ன மாதிரி யோகங்கள், என்ன மாதிரி நம்ம கரெக்டாக சில விஷயங்களில் இருக்கணும், அதே போல் எந்தெந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த மாதம் உங்களுக்கு நல்ல சிறப்பான மாதம், அதே போல் எந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும்போது உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, குரு பகவான் சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு குரு பகவான் யோகாதிபதி, 9ஆம் அதிபதி, பாக்யாதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல்ல. அதே போல் இந்த குரு அப்படின்னு சொன்னாவே ஒரு சுப கிரகம், இயற்கையாகவே நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கிரகம், சுபமான யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல போகிறதுனால தனத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் வாழ்க்கையில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது நிறைய மாற்றங்களை எல்லா மக்களும் சந்திக்கிறாங்க. அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப விமர்சையாக பேசுகிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது முதல்ல உங்கள்கிட்ட இருந்த பெரிய நெகட்டிவான சில விஷயங்கள் தீரக்கூடிய ஒரு அமைப்பை அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரி நெகட்டிவ் அப்படின்னா, முதல்ல
நிறைய சோம்பேறித்தனத்திலேருந்து வெளில வரக்கூடிய நேரம். சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னென்னா, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்காது, இல்லை அங்கே ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது. அதே போல் நீங்கள் இந்த வருஷம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெரிய லெவலில் ஈடுபட்டு அதன் மூலமாக நிறைய பணங்களை சம்பாதிக்கக்கூடிய வருடமாக 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் 2ஆம் இடத்துலையே தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு, நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடுதலையாகி நம்மளுக்கு இப்போவாது கடன் இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. இந்த கடன் பிரச்சனை தான் இந்த மேஷ ராசி என்பவர்களை கடந்த ஒரு 1.5 வருஷமாக போட்டு ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்கு. தொழிலில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் உச்சக்கட்டத்தில் இருக்கீங்க. மிகப்பெரிய கடனை கடந்த ஒரு 3 வருஷத்தில் சந்திச்சிட்டிங்க. அதுவும் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் நிறைய கடன் பிரச்சனைலாம் சந்திச்சிட்டிங்க. அப்போ அந்த கடன்லாம் குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறையக்கூடிய வருடமாக இருக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, நம்மளுக்கு தான் இவ்வளோ கடன் இருக்குது, நம்ம பாரு, நம்ம கூட இருக்கவங்கள பாரு, நம்மளுடைய சொந்தக்காரங்களை பாரு, நம்மளுடைய அண்ணனை பாரு, தம்பியை பாரு, அவங்களாம் எப்படி கடனே இல்லாமல் இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் கடனில் மாட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பண வரவுகள் அந்த கடன் பிரச்சனையில் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. அதே போல் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்பொழுது என்னென்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பொங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு குடும்பத்தில் நிறைய சண்டைகள் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அம்மா அப்பாக்குள்ள சண்டை, கூட பிறந்தவங்ககிட்ட சண்டை, அதே மாதிரி உங்களுடைய மனைவி குழந்தைகள்கிட்டயே நிறைய சண்டைகள்லாம் போட்டிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். அந்த சண்டைகள்லாம் தீர்ந்து உங்களை நல்லா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துக்காக தான், நன்மைக்காக தான் நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருப்பீங்க, அவங்கள கொஞ்சம் கடினமாக பேசியிருப்பீங்க. ஆனால் அதை புரியாமல் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த குரு பயிற்சி ஆனோன்னா என்ன ஆகணும், நீங்கள் இதுக்காக தான் சொன்னீங்க, இல்லை அப்பா எதுக்காக சொன்னார், நான் படிக்கணுன்றக்காக தான் என்னை திட்டினாரு, நான் அப்பா கிட்ட கோவப்பட்டேன் அப்படின்னு உங்களுடைய குழந்தைங்க மனசு மாறுவாங்க. உங்களுடைய மனைவி இல்லை அவர் நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார், நம்ம அவர் மேலே கோவப்பட்டோமே அப்படின்னு மனசு இறங்கி உங்ககிட்ட அன்பாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. இதே போல் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அம்மா அப்பா கூட பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சில பேர்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வேறு எதுவும் வழி இல்லாமல் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாமல் போயிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அந்த நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, ஓ என் பையன் இதுக்காக தான் சொல்லியிருக்கான், என் பொண்ணு இதுக்காக தான் சொல்லியிருக்கான், நம்ம தேவையில்லாமல் அவனை போய் கோவப்பட்டோமே, அவன் மேலே கோச்சிக்கிட்டோமே, நம்ம அவன் மேலே வருத்தப்பட்டோமே அப்படின்னு நினச்சி அந்த எண்ணங்கள்லாம் மாறி உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் கடன் பிரச்சனை தீர்ந்தா போதுமா, எனக்கு ஒரு வீடு கூட இல்லை சார், என் கூட இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் அண்ணன் கூட ஒரு வீடு வாங்கிட்டாரு, எனக்கு பக்கத்தில் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நானும் அவனும் ஒன்றா தான் படித்தோம், அந்த படித்து நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் பாஸ் அவுட் ஆனோம், அவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 வீடு வாங்கிட்டான், நல்லா வசதியாக இருக்கான், நான் மட்டும் பிஸ்னஸில் கடனில் மாட்டிக்கிட்டேன், வேலையில் எனக்கு சம்பளம் பெரிய உயர்வு இல்லாதனால எனக்கு அந்த மாத சம்பளத்தை செலவுக்கு தான் கரெக்டாக இருக்கே தவிர என்னால் பெருசாக அதை சேமித்து ஒரு வீடு வாங்க முடியல, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு வீடு யோகத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல குருவுடைய, அதாவது தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால நிறைய பேருக்கு சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க போகுது. இந்த சுப நிகழ்ச்சிகளில் முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல அந்த குரு பகவான் இருக்கார். அந்த திருமண வாய்ப்புகள் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்து ரிஜெக்ட் பண்ண பொண்ணாக கூட இருக்கலாம், நீங்கள் ஏற்கனவே பார்த்து இல்லை இவருக்கு சம்பளம் கம்மியாக வாங்கின பையனாக கூட இருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்த எண்ணங்கள் இப்போ அப்படியே அந்த குரு பயிற்சியில் மாறும். வாழ்க்கை எப்போவுமே நிலையில்லாதது.
இந்த கிரகங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனை ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டமாகவும் சில தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறது இந்த கிரகங்கள் தான். அப்போ இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய சுப கிரகம் 2ஆம் இடத்துல வரும்போது என்னென்னா ஒரு தெளிவான முடிவுகள் எடுத்து உங்களுக்கான திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பயிற்சி பலன்களுக்கு போகுது. அந்த திருமணம் என்ன எப்படி இருந்திருக்கும்னா, கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வருத்தப்பட்டிருப்பீங்க சில நேரங்களில், என்னடா அது நம்மளுக்கு கல்யாணம் ஆகாமல் போயிருமோ, நம்ம அம்மா அப்பா எவ்வளோ பொண்ணு பார்க்குறாங்க, எவ்வளோ பையன் பார்க்குறாங்க, ஏதாவது தோஷம் விலகிட்டு போயிட்டே இருக்கு. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சில பேருக்கு கல்யாணம் நின்று போனதை பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ஒரு மனக்குடைச்சலோட, என்னடா இது நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, கடவுளே நான் எவ்வளோ தெய்வத்தை வழிபாடு பண்ணேன், எந்த அளவுக்கு எங்கள் அம்மா கோயிலாக போகிறாங்க சார், பட் இருந்தாலும் எனக்கு இது மாதிரி நடந்தாலும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க, நான் கூட பரவாயில்ல தாங்கிக்கிட்டேன், எனக்கு தெரியும் சரி ரைட் ஓகே இது வாழ்க்கையில் இது மாதிரி நடக்கிறது சகஜம்னு தெரியும், ஆனால் அவங்களால தாங்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த திருமண வாய்ப்புகள் கிடச்சி திருமணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா படுற சந்தோஷத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு குடும்பம் எல்லாம் கல்யாணம்லாம் ஆகி கூட சில பேர் குழந்தை வாய்ப்புகளை லேட் ஆகிட்டே இருந்திருக்கும். அதுவும் இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில பேருக்கு குழந்தை பேர் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. அந்த லேட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மனசில் ஒரு பெரிய உறுத்தலாகவே இருந்துகிட்ருக்கும் சில மேஷராசி என்பவர்களுக்கு. மேஷராசி என்பவர்கள் ரொம்ப வந்து தைரியமான ஆட்கள், எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க, எந்த வேலையும் தைரியமாக செய்யக்கூடியவர்கள். ஆனாலுமே என்னென்னா இந்த குழந்தை விஷயத்தில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க, குழந்தையாகவே மாறியிருப்பீங்க. ஐயோ நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையே, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாரு, ஒரு அவர் குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு கூப்பிட்றாரு, நம்மளால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கே, போனால் கேட்பாங்களே, அவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்மளுக்கு எதுமாரி மாதிரி வாய்ப்பே கிடைக்கலையா. அப்போ இது மாதிரி பலவிதமான மனசில் ஒரு உறுத்தலோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த குழந்தை பேருன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மேஷராசிக்காரங்க என்ன தான் கோவக்காரங்க, சில நேரத்தில் ரொம்ப வந்து மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க, குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய திறன் இருந்தால் கூட, ஆனால் அந்த குழந்தைங்க கிட்ட அவங்க குழந்தையாக மாறிடுவாங்க. அந்த குழந்தை இல்லாதனால பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன பண்ண போகுதுன்னா, கண்டிப்பாக அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை, அற்புதமான ஒரு குழந்தை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண பிரார்த்தனைக்கு, நீங்கள் செய்த தவத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை ரொம்ப பிரமாதமான பார்வையாக இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ நிறைய மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்தில் வேலையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. வேலையில் பார்த்திங்கன்னா பலவிதமான இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்தில். நிறைய மேலதிகாரிகிட்ட தொல்லை, எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் நான் நல்லா தான் சார் வேலை செய்கிறேன், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னை சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பெஞ்சில் உட்கார வச்சு என்னை வந்து சம்பளம் மட்டுமே கொடுத்து நான் எப்போ போவோன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சில கம்பெனியில் அந்த மாதிரி டெர்மினேட்டே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மனசில் ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. நான் வந்து ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, 2 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார், 3 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தவங்கலாம் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல இடத்துல ஒரு சம்பளம். இது வந்து என்னென்னா இந்த வேலை இல்லாத விஷயங்கள் வந்து நீங்கள் நெகட்டிவாக போயிருப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடராக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் ஒரு சிந்தனையை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ரெகுலராக ஒரு ரொட்டீன் இருக்கும்போது என்ன, வாழ்க்கையில் நம்ம ஏதோ போகிறோம் வரோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் விலகி இருக்கும்போது தான் உங்களுடைய திறமை வெளில தெரியறதுக்கான ஒரு நேரமாக இருக்கும். அந்த நேரமாக நீங்கள் கடந்த காலத்தை யோசிங்க, நீங்கள் அதை நெகட்டிவாக யோசிக்காதீங்க. அது வந்து அந்த நேரம் என்ன பண்ணியிருக்குன்னா உங்களுடைய ஸ்கில்ஸை நல்லா வலுப்படுத்திக்கிறதுக்கு, நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு வேலையில் என்ன மாதிரிலாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் நம்ம இருந்தால் நம்ம நல்ல வேலையில் இருப்போம்,
நல்ல சம்பளம் வாங்குவோம், மற்றவங்க கூட நம்ம கம்பீட் பண்ண முடியுன்ற ஒரு சிந்தனையை கடந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அதனால் இந்த குரு பெயர்ச்சியும் ஆகிறது அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் மாற்றம், வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீர்வும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ நிறைய வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. அதே மாதிரி இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு முதல்ல. ஏன்னா நிறைய இந்த மேஷ ராசி அன்பர்கள் என்ன சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி மேஷ ராசி. அதனால் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம்ன்றது ரொம்ப சுலபமாக கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் கடந்த காலகட்டத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு சார், எல்லாம் எனக்கு வேலை கிடச்சிருக்கும் சார், என் பையன் அழகாக நல்லா பாஸ் பண்ணியிருந்தான், நல்லா எழுதியிருந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டான் சார், ரொம்ப நைட்டு பகல் படித்தான் சார், பட் இருந்தாலும் அவனுக்கு கடைசியில் 1 மார்க்கில் போயிடுச்சுலாம் வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த வருத்தத்தெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் காலத்தில் ஒரு காலகட்டத்தில் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த வருஷம் நீங்கள் அதே முயற்சியோடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு இடமாற்றம், நீங்கள் குடும்பத்துக்கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இடமாற்றம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இடத்துல, குடும்பம் ஒரு இடத்துல, குழந்தைங்க ஒரு இடத்துல மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலைலாம் இருந்திருக்கும். அதுவே ஒரு மனசு வருத்தத்தில் இருந்திருக்கும். சில பேருக்கு அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத பொய் புகார்கள் மூலமாக ஒரு பிரச்சனை, ஒரு மெமோலாம் கிடச்சிருக்கும். அதெல்லாம் தீர்ந்து இந்த வருஷம் நல்ல இடத்துல போஸ்டிங்கு, நல்ல இடத்துல நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும். சார் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா நம்மளுக்கு எதாவது லாட்டரி டிக்கெட்டில் விழுந்துருமா சார், ஏதாவது நான் ரேஸில் ஜெயிச்சிருவேனா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ அந்த 8ஆம் வீட்டை பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வராத பணம்னு ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரு சில அதுவும் இந்த மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரட்டும் பண்ணி அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டிருப்பீங்க, அந்த மார்க்கெட் டவுன் ஆகி அந்த பணம் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்த இடத்துல திருப்பி பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு வீடு வாங்கினாலும் வீடுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த வீடும் முடிக்க முடியாமல் இருந்திருக்கும், நடக்காமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த தடைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு திருப்பி அந்த பணம் வரவே வராதுன்னு நினச்சிருப்பீங்க. அந்த பணங்கள்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புலேருந்து தீர்வு. முதல்ல நிறைய பேருக்கு உடலில் சில கோளாறுகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன் சார் நான், பட் இருந்தாலும் எதுவுமே எனக்கு குறையில, எதுவுமே தீர்ந்த பாடு இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு விபத்துகள்லாம் நடந்திருக்கு கடந்த காலகட்டத்தில். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர்ஸ் நிறைய நடந்திருக்கும், சில பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கும். அதுலேருந்துலாம் ரெக்கவரி ஆக முடியாமல் பார்த்திங்கன்னா வேலைக்கு போக முடியல, ஒரு ரெகுலர் ரொட்டீனை செய்ய முடியல, அந்த மாதிரி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா அந்த மருந்து கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுடைய உடல்நல பிரச்சனைகள் தீர்ந்து அதுவே ஒரு பெரிய செலவு. மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய செலவாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த செலவுகள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் நிறைய சேமிப்புகள் பெற்று பொன் பொருளோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதனால் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய வருடம். மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய பலவிதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மேஷராசிக்கான குரு பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். ஸோ மாபெரும் கிரகம், சுப கிரகம், தேவகுரு, பிரகஸ்பதின்லாம் கூப்பிடப்படக்கூடிய குரு பயிற்சியாக போகிறாரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு. மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பாசிட்டிவான தாக்கங்களையும் எந்தெந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக இந்த குரு பயிற்சி பலன்களில் பார்க்க போகிறோம். ஸோ மேஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. நிறைய விஷயங்களில் ஏமாந்தோம், தெரிஞ்சே ஏமாந்தோம், ஊருக்கு உழைச்சோம், எனக்கான நேரத்தை நான் ஒதுக்கிக்கல, சுற்றி இருக்க எல்லாத்துக்காகவும் நான் வேலை செஞ்சேன், என் கூட வேலை பார்க்குறவங்க வேலையெல்லாம் என் தலையில் இழுத்து போட்டுட்டு நான் செஞ்சேன், தெரிஞ்சே ஏமாளியாக இருந்தேன் அப்படிங்கிறது தான் மேஷத்தோட நிலைமை போன வருஷம் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். இந்த வருஷம் குரு பயிற்சி குரு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஏமாளியாக இருந்தீங்க, உங்களை யூஸ் பண்ணாங்கன்னு நினச்சிங்க இல்லையா, அந்த நிலை உங்களுக்கு முதல்ல மாறப்போகுது. 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து ஒரு நல்ல குரு தான். தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு, அதுவும் சுக்கிரனோட வீட்டுக்கு வரக்கூடிய குரு, பகை அமைப்பில் இருந்தாலுமே குரு இயற்கையாக ஒரு சுபகிரகர். மேஷ ராசிக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவரும் கூட. ஸோ நல்ல ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. கையில் பணம் தங்கும், லிக்விட் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறத சுக்கிரன் தான் குறிப்பார். அவருடைய வீட்டுக்கு தனகாரகனான குரு வரும்போது கையில் பணம் நிற்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள், ஈவன் ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னாலே நான் ரொம்ப யோசிப்பேன். நான் நல்லா சம்பாதிச்சாலுமே ஏன் நமக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கணுமான்னு நான் யோசிப்பேன். அப்படி உள்ளவங்களாம் இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் நம்மளும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோமே, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போடுவோம், 4 இடத்துக்கு போயிட்டு வருவோம், சேர்த்து வைக்கிறது மட்டுமா வாழ்க்கைங்கிற மைண்ட் செட் மாதிரி உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்பெண்டிங் உங்கள் செல்ஃப் க்ரூமிங்காக பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய நடக்க போகுது. அதே மாதிரி குருவுடைய பார்வை பலன்கள் எப்படி இருக்க போகுது? குருவுடைய பார்வை வந்து 6, 8, 10ஆம் இடங்களுக்கு விழுது. 10ஆம் இடத்துக்கு குருவுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை விழுறதுனால சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய மேஷராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே 100% பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? இவ்வளோ நாள் நான் வந்து ஒரு ஜாபில் தான் இருந்தேன், இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தொடரலாம். தொடர்றதுக்கான ஒரு அமைப்பை இந்த குரு வந்து ஸ்ட்ராங்காக கொடுப்பாரு. ஸோ நீங்கள் பார்ட்னர்ஷிப்லேயும் பண்ணலாம், நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இருக்கிற பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா நான் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போக போகிறேன், இல்லை மல்டிபிள் ஃப்ரான்ச்சைஸ் வைக்க போகிறேன், இல்லை இது ஒரு தொழில், இதுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு தொழிலில் நான் இறங்க போகிறேன், இந்த மாதிரி என்ன முயற்சி நீங்கள் எடுத்தாலும் அதில் 100% விக்ட்ரி அப்படிங்கிறத இந்த குரு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா, 6ங்கிறது முழுக்க முழுக்க பாசிட்டிவான ஒரு இடம் கிடையாது, அட் த சேம் டைம் கம்ப்ளீட்லி நெகட்டிவும் கிடையாது. 6ல் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்னென்னா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறையும், கொஞ்சம் மூச்சு விட முடியும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும், ஓரளவுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் அந்த 6ல் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, கடன், நோய், எதிரி. ஸோ ஹெல்த் இஷ்யூஸை ட்ரிகர் பண்ண குரு ரெடியாக இருக்கார். அப்போ மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, உடம்பை நல்லா பேணிக்கோங்க. ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அது சரியாகலைனாலும் இப்போ வேறு ஒரு டாக்டரை பார்த்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது. ஆல்ரெடி 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்காக செலவு பண்ண வைப்பார் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்பை பார்த்துக்கோங்க. அப்போது நோய்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எதிரி அப்படிங்கிறது தேவையில்லாத வாக்குவாதத்தில் அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸில் நீங்கள் ஈடுபடாதீங்க. சில பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய வைக்க முடியாது, அது நம்ம வேலையும் கிடையாது. இவங்க இவ்வளோ தான் அப்படின்ட்டு மூவ் ஆன் ஆகக்கூடிய ஒரு டெண்டன்சியை வளர்த்துக்கோங்க. கடன் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது, நமக்கு இந்த பக்கம் பிஸ்னஸ் பார்ட் நல்லா இருக்குன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கடனை சுப கடனாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஒரு லோன் எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு கட்டிடுறது, இல்லை ஒரு லோன் எடுத்து ஒரு இடம் வாங்கிடுறது, இந்த மாதிரி ஷியூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ அப்படி பண்ணும் பட்சத்தில் அந்த கடன் அப்படிங்கிறத நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போயிட்டீங்க, ஒரு கடன் வாங்கின மாதிரியும் ஆச்சு. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குருவுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்துல விழுது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது இன்சூரன்ஸ். ரொம்ப ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டு வைக்கிறதோ, இல்லை எல்ஐசிலையோ, இல்லை கோட்டக் லைஃப், இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பாலிசியோ ஒரு பாண்டோ நீங்கள் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை இந்த குரு ஒரு நீங்களே நினைக்கல அப்படின்னாலும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் வழி தேடி வரும். அப்படி வரும்போது இன்சூரன்ஸில் நீங்கள் ஏதாவது ஈவன் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது கூட நல்லது தான். ஆல்ரெடி ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுக்க குரு ரெடியாக இருக்கிறார் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஷேர்ஸில் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னா, அது நாளைக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸை தர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம் உங்களுக்கு. ஸோ விருச்சிகம் அப்படின்னாலே பொதுவாகவே அது இன்சூரன்ஸ் தான். ஸோ இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆயுள் விருத்தி, ரொம்ப ஏஜ்டாக இருக்கீங்க மேஷராசிக்காரங்க, ஏதாவது எனக்கு ஆகிடுமோங்கிற ஒரு உயிர் பயமே உங்களுக்கு வந்துருச்சு, ஒரு 70-80 வயசில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆயுள் விருத்தி அப்படிங்கிறத இந்த குரு கொடுக்க போகிறாரு. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அவர் பார்க்குற இடம் வந்து விருத்தியாகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் லக்கு. ஸோ ஏதோ ஒரு லாட்ரி வாங்கி வைக்கிறேன், எனக்கு வந்து உடனே போய் லாட்ரியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, அந்த மாதிரி நான் சொல்ல வரல. அதுக்கான ஒரு யோகம் இருக்குது. ஸோ அதுக்கு தசாபுத்தியும் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் டீட்டெயில்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் வேணும்னா கூட நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் இருக்குது. 8ஆம் இடத்தோட பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவிட்டி மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா 6க்கு கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் 8th ஹவுஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் குரு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. காரணம் என்னென்னா, அந்த விருச்சிகத்துக்கு அதிபதியான செவ்வாய் குருவுக்கு
நட்பு கிரகம். ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஹெல்த் அப்படிங்கிறதுல மேஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை குரு கொடுக்க போகிறாரு. ஸோ அதை சுப கடனாக மாற்றிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். பிஸ்னஸில் இருக்கிறவங்க அகலக்கால் வைக்காதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். எவ்வளோ இன்டெப்த்தாக வேணாலும் காலை வைங்க. ஆனால் ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்குங்கிறத நீங்கள் பண்ணிக்கோங்க. அறிவு தெளிவுங்கிறத கண்டிப்பாக குரு கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த ராசிக்கு வந்து சனியுடைய பார்வை இருந்தாலுமே ராசிநாதன் செவ்வாய் வந்து இந்த மே மந்த்லேருந்து நல்ல ஒரு சுபத்துவமாக தான் ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் அறிவு தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஒரு டம்பாலாம் யோசிக்க மாட்டீங்க, மேலோட்டமாலாம் யோசிக்க மாட்டீங்க. ஸோ பிஸ்னஸில் எடுக்கக்கூடிய மூவ்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். ஜாபில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்லபடியாக ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இது. ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. உங்களை நீங்கள் நல்லா கேர்டேக் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டையுமே நான் தெளிவாக மேஷத்துக்கு சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ்ஸ் தான் நிறைய அதிகமாக இருக்குது. நெகட்டிவ்ஸை எப்படி அணுகணுங்கிற முறையும் நான் சொல்லியிருக்கேன். ஆல் த வெரி பெஸ்ட் மேஷம். நன்றி, வணக்கம்.